ட்ரேடிங் யூடியூப் பார்க்கறதுனாலையும் இல்லை யாருன்னா சொல்லி தரதுனாலையும் உங்களால் கற்றுக்கவே முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். இங்கே டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27th மே. ஓகேவா? இப்போ என்னன்னா ஆக்சுவலாக ஒரு நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு நிஃப்டியில். ஓகேவா? இப்போ என்னன்னா இந்த ஹையில் வந்து ரிஜெக்ஷன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேரிஷ் சிக்னல் வந்து நிஃப்டியில் காமிச்சிருக்கு. ஆனால் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் அதுவும் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நிஃப்டி ரொம்ப கீழே இறங்குது. எனக்கு என்னவோ நிஃப்டி வந்து ஒன்ஸு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. 22,965 ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மேலே போனோம். இல்லாட்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அது வந்து பேரிஷ் க்ளவுடு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். பேரிஷ் க்ளவுடு ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஹைலேருந்து கீழே வரத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துலேயே ட்ரேட் எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் வால்டலாக இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்ல மொமெண்டம் கொடுக்குது. பார்ப்போம். நம்ம பேங்க் சைடில் போயிடலாம். என்னன்னா 49 இருக்குது. நான் 49,500 வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? பேங்க்கில் எடுத்துக்கிட்டேன். 49,500 வந்து புட்டை வந்து இது பண்ண வேண்டியதான். 49,500 புட்டு எவ்வளோ குவான்டிட்டினா 1000 இதுவாக இது லாட்டாக இது 70. ஓகேவா? 70 68 lakhs இதோட இது. இப்போ வந்து நம்ம ட்ரேடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லை இதை பண்ணிக்கலாம், ப்ரைஸை வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 505க்கு வந்து வாங்கியிருக்கோம் ப்ரீமியம். டேட் வந்து 27/05/2024 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகேவா? ஓகே, ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது பண்ணிப்போம். வாங்கினது வந்து 505க்கு வந்து ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா? 505.10. இது வந்து 15 வச்சுப்போம். 20 கூட வச்சுப்போம். ஓகேவா? பாப்பா என்ன நடக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து சென்ட்ரல் பிவட் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி வாங்கியிருக்கோம் பேங்க்கில். ஆக்சுவலாக வந்து இப்போ 49,200 இருக்குது. நம்ம 49,500 வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஒரு 505லேருந்து இப்போ வந்து 450 442 கிட்ட வந்து இறங்கிச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ்ட வந்து இறங்கிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 50,000 வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் இது அப்டேட் ஆகல. ஓகே, அப்டேட் ஆச்சு. 46,000 காமிக்குது. 460 இல்லை, ஆனால் வந்து 450 கிட்ட போயிடுச்சு. பார்ப்போம், ஹோல்ட் பண்ணுவோம் நம்ம பொசிஷனை. இது எவ்வளோனா இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறேன் நம்மளுக்கு ஒரு 10% வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? 10%னா வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் பார்த்திங்கன்னா 10%, நம்ம 20% வந்துட்டு நம்ம டார்கெட் இங்கே வந்து வைக்கலாம். ஓகேவா? பார்ப்போம். இதுக்கு மேலே வந்து இந்த ஹை வந்து போகிறது கஷ்டம்தான். மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இல்லை ஹெட்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஹெட்ஜ் பண்ணுவோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஆக போகுது. இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் இந்த பிளாக் கலர் லைன் வரும்போது மொமெண்டம் வந்து குறையும் போது என்னென்னா நம்ம பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆப்பை ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஹெட்ஜிங் பொசிஷன் எதை எடுத்துக்க போகிறோன்னா 49,300. ஓகேவா? 49,300 கால். 49,300 எங்கடா இருக்கா? இங்கே இல்லையா? கால். ஓகேவா? இதை வந்து நம்ம செல் பண்ணி போகிறோம். எவ்வளோனா அதே வந்து 1000 குவான்டிட்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணியாச்சு. இப்போ அதையே நம்ம எடுத்து வச்சுப்போம். 49,300
49,300 எவ்வளோ வேணும்? 291.05. ஓகேவா? இந்த இடத்துல போட்டாச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது. இதை வந்து நம்ம அதுக்கூடயே வந்து வச்சிடலாம். இது க்ரீன் கலர் லைன் வந்தோடனே இதை தூக்கிட வேண்டியதுதான். ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத போது அப்போ நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷன். ஓகேவா? அதுக்கு தான். ஓகேவா? இதான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்னா இருக்குன்னு. இந்த இது வந்து இதுக்கு மேலே வந்து க்ரீன் கலராக வரும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த எட்ஜிங் பொசிஷனை வந்து எடுத்து விட்ருணும், காலை செல் பண்ணது. ஓகேவா? சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் க்ரியேட் ஆகுது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் சிக்னல் இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து க்ரீன் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இந்த லெக்கை எடுத்து விட்டுக்கலாம். தெரியுதுங்களா? அதனால் இந்த லெக்கை வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஓகேவா? அந்த லாஸில் இருக்கிறத அப்புறம் தேவையும் போது இது பண்ணிக்கலாம். எக்ஸிட்டு எவ்வளோ இருக்குது? 313. ஓகேவா? அதை எடுத்து விட்டாச்சு. இப்போ திருப்பி இது மட்டும் ஒரு லெக்கு மட்டும்தான் இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம திருப்பி வந்து இது வந்து ஒரு ரெட் சிக்னலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு லெவல் வந்து எங்கன்னா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 542க்கு தான் வந்து போயிட்டு ஸ்டாப் ஆகும். ஓகே, அப்போ நம்ம ப்ரீமியம் எவ்வளோ நம்ம டார்கெட் வைக்கணும்னா 230. ஓகேவா? அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ 49,500 இருக்கா, அதில் போயிட்டு அலர்ட்டை செட் பண்ணுறோம். எவ்வளோனா 230. அப்போ இருக்குல்ல, இதை வந்து நம்ம பிலோ வைக்கலாம். 230 அலர்ட் வந்த உடனே க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். ஓகேவா? இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 1.69 இருக்குது. அப்போனா வந்து 65 lakhs வந்து 2% வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் வந்து எங்கன்னா இப்போ இதுதான் 49,542. ஓகேவா? பார்ப்போம். இதான் மொமெண்டம் கேண்டிலு. ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் க்ரீன் இது. திருப்பி வந்து ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பைக் கொடுக்கும்போது தான் ஒரு ரேலி ஒன்று சூப்பராக நடக்கும். கரெக்டாக இப்போ டைமிங் பாருங்கள், இந்த டைமிங்குள்ளேயே நடக்க பாருங்கள். டைம் கரெக்டாக 11 வந்து 24. ஓகேவா? அந்த செகண்ட்ஸ் கூட பார்த்தாங்க. அப்படியே அழகாக பொறுமையாக வந்து இந்த ரேலி நடக்கும். ஓகே, பார்ப்போமா எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ஹிட் பண்ண போகுது. அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஆக்சுவலாக இதுதான் வந்து 49,542 தான். ஆனால் நம்ம டார்கெட் வந்து 230. ஓகேவா? 230 ஹிட் ஆனவனே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கோ. 230க்கு மேலேயே வந்து வரும், 220 இல்லை 200 கிட்ட வரும். ஏன்னா இதை ஃபாஸ்ட்டாக போய் ஹிட் பண்ணல, அதுக்காக எது வந்தாலும் 230 வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, 236 இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டுருக்கு இந்த இடத்துல. சரி, ஓகே, 236 க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்தது தான் திரும்பி வரேமே. ஓகே, எக்ஸிட். ஓகேவா? அவ்வளோதான், இன்றைக்கி ட்ரேடு வந்து முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் கரெக்டாக அந்த மொமெண்ட்டாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா 230க்கு வந்து அலர்ட் இருக்குது, அலர்ட் அடிக்கும். இன்னும் அடிக்காமல் இருக்குது. 229 வருது. ஓகே, அலர்ட் வந்துடுச்சு.
ஓகேவா? இந்த மாதிரி அலர்ட் செட் பண்ணி தான் வந்து இது பண்ணணுமே, அப்போ தான் வந்து பேஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஹிட் ஆகிட்டே திருப்பி வந்து இங்கேருந்து திருப்பி ரிஜெக்ஷன் வரும். ஓகேவா? இந்த இடத்துல இங்கே போயிட்டு இதை போய் ஹிட் ஆகுதுல, இது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேருந்து ரிஜெக்ஷன் வரும் 49. அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பி ரிஜெக்ட் ஆகும். பார்ப்போமா 30 வந்து ஹிட் ஆகுதான்னு. இந்த 49 542 ஹிட் ஆகும், பார்ப்போம். பை பை.